الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாராவாரம் பார்த்து வருகின்ற அல் குர்ஆன் கூறும் நபிமார்கள் என்ற இந்த வரலாற்று தொடரூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே உங்களோடு அல் குர்ஆன் கூறக்கூடிய நபிமார்கள் வரலாற்று தொடரிலே நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு சம்பந்தமாக சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமும் தான் ஆத் என்று சொல்லக்கூடிய ஆது சமுதாயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்து சொல்லப்பட்ட செய்திகளை விட ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஆது சமூகத்தை அல்லாஹு தஆலா இணைத்து சொல்லக்கூடிய செய்திகள் நிறைய இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் அல்லாஹு தஆலா ஆது சமூகத்துக்கு நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்புகிறான். அந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் ஆது சமூகம் வாழ்ந்த அந்த இருப்பிடமாக இருக்கிறது, வாழ்விடமாக இருக்கிறது. அதுபோல நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தஅவா பணியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டக்கூடிய பல்வேறுபட்ட வசனங்கள் இருக்கிறது. அதையும் இன்றைய தலைப்பிலே உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். மூன்றாவது செய்திதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆது சமூகம் அவரை நபியாக ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது ஆது சமூகத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தாவா பிரச்சாரமும் அந்த தாவா பிரச்சாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது அல்லாஹு தஆலாவுடைய நியாமத்துகளை அந்த சமூகத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நினைவு கூர்ந்தார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதுபோல அந்த சமூகம் வணங்கி வழிபட்டு வந்த விக்கிரக வழிபாடுகளை விட்டுவிடுமாறு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணிய செய்தியையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதுபோல அவருடைய நபித்துவத்தை அந்த சமூகத்துக்கு சொன்ன பொழுது அந்த சமூகம் அவரை இழித்துரைத்து ஏனைய சமுதாயங்கள் எப்படி நபிமார்களை மறுத்தார்களோ அவ்வாறே இந்த சமுதாயமும் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுத்ததை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இறுதியாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாவா பிரச்சாரத்துக்கு பின்னால் அந்த சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை எப்படி அழித்தான் என்பதைத்தான் திருமறை குர்ஆன் அல்லாஹு தஆலா ஆது சமூகம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் மிக சுருக்கமாக உங்களோடு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு சொல்லக்கூடிய நபியாக ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆது சமூகத்துக்குத்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆது சமூகம் என்பது அல் குர்ஆனுடைய பார்வையில் அவர்கள் மிகப்பெரிய உயர் ரகமான மாட மாளிகைகளை கட்டி உயரமான கட்டிடங்களை அமைத்து வாழ்ந்து வந்த ஒரு சமுதாயமாகத்தான் ஆது சமூகம் இருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக நேர்த்தியான முறையிலே மாளிகைகளை அமைப்பதிலே அவர்கள் மிக விற்பனர்களாக இருந்திருப்பதை நமக்கு அல் குர்ஆன் சான்று பருவதை பார்க்கலாம். அதுபோல் அவர்களுடைய வலிமையையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அவர்கள் மலைகளை குடைந்து மிகப்பெரிய கட்டிடங்களை அவர்கள் கட்டி வாழ்ந்ததாக திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட திடகாத்திரத்தை, இப்படிப்பட்ட வலிமை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து அவர்கள் பெருமை அடித்து கர்வம் கொண்டு இந்த உலகத்தில் நிராகரிப்போடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கலாம். எனவே தான் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட
இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லது அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை மறுக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா அனுப்பிய நபிதான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்வது நம் மீதுள்ள கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட ஆது சமூகத்தினுடைய திடகாத்திரத்தை, உறுதியை, அவர்களுடைய பேராற்றலை, அவர்கள் எப்படி மிக உயரமான, மிக அழகான, நுட்பமான முறையில் தங்களுடைய இருப்பிடங்களை அமைத்து வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உண்மையில் ஆது சமூகம் சம்பந்தமாக திருமறை குர்ஆன் அல்லாஹு தாலா 26ஆம் அத்தியாயம் 123ஆம் வசனம் தொடக்கம் 135, 140 வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த சமூகத்தை பற்றி அல் குர்ஆனிலே சிலாகித்து பேசுவதை நாம் பார்க்கலாம். அவர்கள் எப்படியெல்லாம் இறை நிராகரிப்பை மேற்கொண்டார்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதை அவர்கள் மறுத்தார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அந்த வகையில் அல்லாஹு தாலா 26ஆம் அத்தியாயத்தினுடைய 123ஆம் வசனத்தில் சொல்கிற பொழுது கதபத் ஆதுல் முர்சலீன், ஆத் சமூகமும் ரசூல்மார்களை அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இது கால லஹும் அஹூஹும் ஹூதுன் அலா தத்தகுன், அதாவது அவருடைய சகோதரர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்டார் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆது சமூகத்தில் தோன்றிய ஒரு மனிதராகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா இது கால லஹும் அஹூஹும், அவருடைய சகோதரர் அவர்களுக்கு சொன்னார் என்று அல்லாஹு தாலா சொல்வதனூடாக அவர்களிலிருந்து ஒரு நல்லவரை அல்லாஹு தாலா நபியாக தேர்ந்தெடுக்கிறான் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், ரிசாலத் கொடுக்கப்பட்டவர் என்பதையும் நாம் அல் குர்ஆனிலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதர் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். 26ஆம் அத்தியாயத்தினுடைய 125ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்வதை நாம் பார்க்கலாம். அதுபோல அவர் அந்த சமுதாயத்துக்கு செய்த பிரச்சாரங்களிலே மிக முதன்மையான பிரச்சாரம் என்னவென்றால் ஃபத்தகுல்லாஹ வ அத்தீஊனி, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள், அதுபோல எனக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று அவர் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரான், நான் எந்த விதமான கூலியும் உங்களிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின், நான் எந்த விதமான கூலியையும் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் சொல்லிவிட்டு சொன்னார். இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்புல் ஆலமீன், எனக்கான கூலி ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி அந்த சமுதாயத்துக்கு, ஆது சமூகத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்வதை பார்க்கலாம். அதுபோல அந்த சமுதாயத்திடத்திலே போய் அவர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், தபுனூன பிகுல்லி ரியின், நீங்கள் அதாவது உயர்தரமான மிக அதாவது உயர்தரமான அதுபோல வீணான சின்னங்களை இந்த உலகத்தில் நீங்கள் நிர்மாணிக்கிறீர்களா என்று சொல்லி அவர் கேட்டார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் மிக பலமான, மிக உயர்தரமான, அதுபோல பல்வேறுபட்ட சின்னங்களை அவர்கள் உலகத்திலே அமைத்தார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு உடம்பை, ஒரு திடகாத்திரத்தை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். எனவே அந்த உறுதிப்பாட்டின் காரணமாக அல்லது அந்த திடகாத்திரமான வாழ்வின் காரணமாக அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் பெருமைக்காக வேண்டி பல்வேறுபட்ட உயர்தரமான கட்டிடங்களை அவர்கள் கட்டி நிர்மாணித்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதைத்தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கேட்கிறார்கள், இப்படி பிரம்மாண்டமான உயர் ரகமான சின்னங்களை எல்லாம் நீங்கள் அமைத்து வாழ்கிறீர்களா, நிர்மாணிக்கிறீர்களா என்று சொல்லி அவர் கேட்டார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை நம்ம பார்க்கலாம். அதுபோல் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் அவரை நபியாக ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது அல்லாஹ் அவர்கள் கேட்டார்களாம், வத்தத்தஹிதூன மசானிய, அதாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கட்டிடங்கள் லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் நிரந்தரமாக இந்த கட்டிடங்களில் போவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லியெல்லாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திடத்திலே கேட்டுவிட்டு அந்த சமுதாயத்துக்கு அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ வ அத்தீஊனி, அல்லாஹுவை நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், எனக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபத்தகுல்லதி அமத்தக்கும் பிமா தஅலமூன், நீங்கள் அறிந்திருக்கும் பாக்கியமிக்க எல்லா பொருட்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய அந்த உதவியாளனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், எனக்கு வழிபடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியெல்லாம் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
ஆது சமூகத்துக்கு. இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட வகையில் தாவா பிரச்சாரங்களை அவர்கள் கச்சிதமாக செய்துவிட்டு அந்த சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது அவர்கள் அந்த சமுதாயத்திடத்திலே கேட்கிறார்கள், அமத்தக்கும் பி அன்ஆமின் ஒபனின், அல்லாஹு தாலா உங்களுக்கு கால்நடைகளையும் பிள்ளை குட்டிகளையும் உங்களுக்கு தரவில்லையா? இப்படிப்பட்ட நியாமத்துகள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? இப்படிப்பட்ட நியாமத்துகளை நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டு அந்த படைத்த ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடாமல் வாழ்கிறீர்களா என்றெல்லாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு கேட்கிறார்கள், வஜன்னாத்தின் வஅயூன், அதுபோல உங்களுக்கு அவன் தோட்டங்களையும் நீரூற்றுக்களையும் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தாலா உங்களுக்கு தரவில்லையா என்றெல்லாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலாவினால் வழங்கப்பட்ட எல்லா விதமான நியாமத்துகளையும் சொல்லி காட்டி அந்த நியாமத்துகளுக்காவது நீங்கள் அவனுக்கு நன்றியுடைய அடியானாக வாழுங்கள் என்றெல்லாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துவிட்டு சொன்னார்கள், இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு மகத்தான வேதனை தரக்கூடிய நாளை உங்களுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளை பற்றியும் அந்த சமுதாயத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த செய்தி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் 26ஆம் அத்தியாயத்தினுடைய 135ஆம் வசனத்திலே மிக தெளிவாக சொல்வதை பார்க்கலாம். இதுதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் ஆது சமூகத்துக்கு செய்த தாவாவாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஆத் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுத்தார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். காலு சவாஉன் அலைனா அவ் அல்த அம்லம் தக்கும் மினல் வாயிலின், அதாவது நீங்கள் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணினாலும் சரிதான், பிரச்சாரம் பண்ணாவிட்டாலும் சரிதான், ரெண்டும் எங்களுக்கு சமம்தான், எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனத்தையும் உங்களுடைய பிரச்சாரம் தராது என்பதையும் அந்த சமுதாயம் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலேயே சொன்னார்கள் என்று சொல்லியெல்லாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதுபோல அல்லாஹு தாலாவிடத்துடைய வேதனையை பற்றியும் அவர்கள் அச்சப்படவில்லை. ஒமா நஹ்னு பிமுஅzzபீன், நாங்கள் வேதனை செய்யப்பட மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாவா பிரச்சாரத்துக்கு பிறகு அந்த சமுதாயம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன பதிலை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபகzzபூஹு, அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆது சமூகம் பொய்ப்படுத்தினார்கள். ஃபஹ்லக்னாஹும், அந்த சமுதாயத்தை நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். இன்ன ஃபீ தாலிக லஆயத்தன், நிச்சயமாக இப்படிப்பட்ட அழிவுகளிலே உங்களுக்கு பல்வேறுபட்ட பாடங்கள் இருக்கிறது. ஒமா கான் அக்தருஹும் முஃமினீன், அவர்கள் அதிகமானவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ளவில்லை என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். இப்படி பார்க்கிற பொழுது அல் குர்ஆனுடைய 26ஆம் அத்தியாயம் 139ஆம் வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா எப்படி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆது சமூகத்துக்கு தங்களுடைய தாவாவை பிரச்சாரம் பண்ணினார்கள், அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்பதையும் அல்லாஹு தாலா மிக சுருக்கமாக சொல்வதை பார்க்கலாம். உண்மையில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தஅவாவை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதுகுர் அஹா ஆதின், நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள், ஆத் அவருடைய சகோதரர் ஹூத் சொன்னதை, இது அன்தர கௌமஹு பில் அஹ்காஃப், அதாவது அந்த சமுதாயத்துக்கு அவர் செய்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர் சொன்ன தாவா என்ன தெரியுமா? அல்லா தஅபுது இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கி விடாதீர்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், நிச்சயமாக நான் உங்களுக்கு மகத்தான வேதனை தரக்கூடிய அந்த மறுமை நாளை உங்களுக்கு பயப்படுகிறேன், அந்த நாள் உங்களை நீங்கள் அந்த வேதனையிலே அகப்பட்டு விடுவீர்களோ என்று அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற ஒரு தௌஹீத் என்கிற இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் செய்த பொழுது அவர்கள் அந்த சமுதாயம் சொன்னார்கள், காலு அஜிஅத்தனா லித்தஅஃபிகனா அன் ஆலிஹத்தினா, எங்களுடைய விக்கிரகங்களை நாங்கள் விட்டுவிடுமாறு நீங்கள் எங்களை சொல்ல வந்திருக்கிறீர்களா என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். ஆனாலும் கூட அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கால இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அவர் சொன்னார், நிச்சயமாக அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது, நான் வந்திருப்பது உபல்லிகும் மா உர்சில்து பிஹி, எதை கொண்டு நான் அல்லாஹு தஆலா என்னை ரிசாலத் தந்து அனுப்பியிருக்கிறானோ அந்த ரிசாலத்தை உங்களுக்கு எத்தி வைப்பதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்றாலும் கூட வலாக்கின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், நீங்கள் அறிவில்லாத சமுதாயமாக, நீங்கள் மடமை சமுதாயமாக இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி
ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் இருக்கிறது, ஜாஹிலிய சமுதாயமாக இருக்கிறீர்கள், மடமை சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்கிற செய்தியை அந்த ஆது சமூகத்துக்கு அவர்கள் எத்தி வைத்த செய்தி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். அப்படியெல்லாம் அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வணங்கி வழிபட மறுத்த பொழுது, அல்லாஹு தாலாவை வணங்கி வழிபட மறுத்த பொழுது, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் வழிபட மறுத்த பொழுது அல்லாஹு தாலா அவர்களை வேதனை கொண்டு பிடிப்பதை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். எப்படி என்று சொன்னால், துதம்மிர் குல்ல ஷைஇன் பிஅம்ரி ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய ஏவலின் காரணமாக எல்லா விஷயங்களும் அப்படியே உடைந்து சுக்குநூறாகின. ஃபஸ்பஹு லா யுரா இல்லா மசாக்கினஹும், அவருடைய வீடுகளை தவிர வேறு எல்லாமே அழிந்து போய்விட்டன. கதாலிக்க நஜிசியல் கௌமல் முஜ்ரிமீன், இப்படித்தான் பாவியான சமுதாயத்துக்கு நாங்கள் கூலி கொடுக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். எனவே ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த ஆது சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது, அவர்களை நிராகரித்த பொழுது, ரிசாலத்தை பொய்ப்படுத்திய பொழுது அல்லாஹு தாலா அவர்களை அளித்த வரலாற்றை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த வகையில் இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்ட, நபியாக அனுப்பப்பட்ட ஆது சமூகம் வாழ்ந்த இடம் எது என்பதை நாம் பார்க்கிற பொழுது, மண்ணில் இந்த உலகத்தில் புதையுண்ட ஒரு சமூகம் சம்பந்தமாக அல்லது நகரம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அப்படி மேற்கொள்ளப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வின் பிரகாரம் உபர் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் ஆய்வினூடாக கண்டறியப்படுகிறது. அந்த உபர் என்ற நகரம்தான் ஆது சமுதாயத்தினர் வாழ்ந்த இரம் என்று சொல்லக்கூடிய நகரம் என்பது தற்போதுள்ள ஆய்வுகளின் மூலமாக தெரியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. உண்மையில் அழிந்து போன நகரங்களிலே உபர் என்கிற ஒரு நகரமும் இருக்கிறது. எனவே அந்த நகரம்தான் இந்த இரம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி இன்றைக்குள்ள அறிஞர்கள் சொல்வதை பார்க்கலாம். அல்லாஹு தாலா குர்ஆனில் ஆது சமூகம் சம்பந்தமாக சொல்கிற பொழுது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், நபியே உமக்கு ஆதுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா, அல்லாஹு தாலா இந்த ஆது சமூகத்தை எப்படி செய்தான் என்ற செய்தி உங்களுக்கு வந்ததா என்று சொல்லி நீங்கள் அதை பார்க்கவில்லையா என்று சொல்லி அல்லாஹு தாலா கேட்கிறான் அல்லவா. அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இரமதாத்தில் ஐமாத், அவர்கள் தூண்களை உடைய இரம் வாசிகள் என்று சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆனில் 89ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இந்த இரம் வாசிகள் அல்லது இரம் என்கிற இந்த நகரம் உபர் என்கிற நகரம்தான். எனவே ஆய்வினூடாக இந்த பகுதி ஆது சமூகம் வாழ்ந்த பகுதி என்பது இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த சமூகம் சம்பந்தமாக அவங்களுடைய உடல் வலிமை சம்பந்தமாக சொல்கிற பொழுது, அல்லத்தி லம் யுஹ்லக் மிதுலுஹா ஃபில் பிலாத், இவர்களை போன்ற ஒரு சமுதாயம் உலகத்தில் இதுவரைக்கும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு மிக பலமான, மிக திடகாத்திரமான ஒரு படைப்பு தான் இந்த ஆது சமூகமாக இருக்கிறது. எனவே ஆது சமூகத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்த பலத்தை போல, ஆது சமூகத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த திறனை போல அல்லாஹு தாலா எந்த சமூகத்துக்கும் ஒரு உடல் வலிமையை, ஒரு பலத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். அதுபோல அல்லாஹு தாலா ஆது சமூகம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், வஃபி ஆதின் இது அர்சல்னா அலைஹிம் ரீஹல் அகீம், அவர்களுக்கு நாங்கள் மலட்டு காற்றை அனுப்பி அவர்களை அழித்தோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே ஆது சமூகம் அளிக்கப்பட்ட அந்த விதம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அல்லாஹு தாலா ஒரு மலட்டு காற்றை அவர்களுக்கு அனுப்பித்தான் ஆது சமூகத்தை அல்லாஹு தாலா அளித்ததாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. மா ததரு மின் ஷைஇன் அத்தத் அலைஹி இல்லா ஜஅலத்ஹு கர்ரமீம், அவர் அந்த மலட்டு காட்டவர்களுக்கு வீசிய பொழுது எல்லாமே அப்படி உடைந்து சுக்குநூறாகி போனன என்று சொல்லி திருமறை குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த மலட்டு காற்றை பொறுத்த வரைக்கும் அது எத்தனை நாட்கள் வீசியது என்பதையும் திருமறை குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்கிறான். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத ஐயாமின் ஹுசூமன், அதாவது தொடர்ந்து அந்த காற்று 7 இரவுகளும் 8 பகல்களும் அந்த சமுதாயத்தின் மீது வீசியது என்று சொல்லி அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இப்படிப்பட்ட அழிவுக்கான பிரதானமான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது, முதலாவது ஆது சமூகம் அல்லாஹு தாலாவை மறுத்தார்கள். அதுபோல அல்லாஹு தாலா அனுப்பிய ஹூத் என்று சொல்லக்கூடிய இந்த நபியை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். அதுபோல் அல்லாஹு தாலாவுடைய ஆயாத்துகளை, அத்தாட்சிகளை, அவருடைய மூஜிசாத்துகளை வேணும் என்று சொல்லி அவர்கள் மறுத்தார்கள். அதுபோல அந்த ஆது சமூகத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியாமத்துகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்கான எல்லா விதமான வழிகளையும் அல்லாஹு தாலா திறந்து விட்டிருந்தும், அவர்கள் இந்த உலகத்திலே இதற்கு முன்னால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் விட மிக பலசாலியாக அல்லாஹு தாலா அவர்களை படைத்திருந்தும் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை மறுத்ததன் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களை அளித்தான். அதுபோல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள், அவர்கள் இழித்துரைத்தார்கள், அவர்கள்
கட்டுப்பட மறுத்தார்கள். எனவே தான் அல்லாஹு தாலா அவர்களை அழித்ததை திருமறை குர்ஆன் அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லது அவர்களின் ஊடாக வந்த அந்த ஆது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அழிக்கப்பட்டார்களா அல்லது சிலர் பாதுகாக்கப்பட்டார்களா என்பதில் பல்வேறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட ஒரு சிலரை அல்லாஹு தாலா பாதுகாத்ததை தன்னுடைய திருமறை குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்கிறான். வலம்மா ஜா அம்ருனா நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீன ஆமனு மாஹு பிரஹ்மத்தின் மின்னா, அதாவது எங்களுடைய அத்தாட்சி எங்களுடைய அழிவு வந்த பொழுது நாங்கள் ஹூதையும் ஹூதோடு ஈமான் கொண்ட மக்களையும் எங்களுடைய ரஹ்மத்தை கொண்டு பாதுகாத்தோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே வஹாதா மின் ரஹ்மத்தில்லா, இது அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் என்று சொல்லி தப்சீர்கள் அறிஞர்கள் சொல்வதை நம்ம பார்க்கலாம். எனவே அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்ட சமுதாயத்தாரை அல்லாஹு தாலா பாதுகாத்தான். ஆனால் ஆது சமூகம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது ஆது சமூகத்தை அல்லாஹு தாலா அழித்ததாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே ஆது சமூகம் அழிந்ததற்கு பிற்பாடு அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த உபர் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுதான் அல் குர்ஆன் அல்லாஹு தாலா இரமதாத்தில் ஐமாத் என்று சொல்லக்கூடிய அந்த இரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி என்று சொல்லி இன்றைக்குள்ள அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியின் ஊடாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல உபர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அல்லது இரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு மிக பிரம்மாண்டமான சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது, அந்த சமுதாயம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியினூடாக அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான உயர்தரமான கட்டிடங்களினூடாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுசிருத்து பிஸ் சபா வஹுலிகத் ஆதும் பி தபூர், அதாவது நான் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு காற்றை கொண்டு எனக்கு உதவி செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒஹுலிகத் ஆதுன் பி தபூர், தபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான காட்டின் மூலமாக ஆது சமூகம் அளிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில் அதுபோல முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரா மஹீலத்தன் ஃபி ஸமா, வானத்தில் மலை மேகத்தை பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்பல வ அத்பர வ தகல வ ஹரஜ வ தகய்யர வஜ்ஹு, அவர்கள் முன்னால் போனார்கள் பின்னால் போனார்கள், அதுபோல வீட்டுக்குள்ளே வந்தாங்க, பிறகு வெளியாகினாங்க, அவங்களோட முகம் அப்படியே மாறியது. ஃபைதா அம்தரத்தி சமா சுர்ரிய அன்ஹு, மழை பெய்த பொழுது அவரோட முகத்தில் சந்தோஷம் வெளிப்பட்டது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் இப்படி திடீரென மழையினுடைய மேகமூட்டம் வந்த பொழுது நீங்கள் உங்களுடைய முகம் மாறியது, வீட்டுக்குள்ளே போகிறீங்க, வெளியே வாரீங்க, முன்னால் போகிறீங்க, பின்னால் வாரீங்க, என்ன காரணம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமா அத்ரி லஅல்லஹு கமா கால கௌமி ஆதீன், எனக்கு தெரியாது, சில வேளை ஆது சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அந்த காற்று இந்த சமுதாயம் அளிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்துதான் நான் அப்படி செய்தேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மலட்டு காற்றின் மூலமாகத்தான் அந்த ஆது சமூகம் அளிக்கப்பட்டதை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே இதுதான் ஆது சமூகம் சம்பந்தமாக, அதுபோல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள். அதுபோல இன்னும் சில செய்திகள் தப்சீர்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தோற்றம் சம்பந்தமாக சில செய்திகள் வந்திருக்கிறது. அதுபோல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம் மனைவி சம்பந்தமாக சில செய்திகள் வந்திருக்கிறது. ஆனாலும் கூட அந்த செய்திகள் ஹதீஸ்களில் உறுதிப்படுத்தப்படாத அல்லது சஹீஹான ஹதீஸ்கள் மூலமாக நிரூபிக்கப்படாத செய்திகளாக இருக்கிற காரணமாக நாம் அந்த செய்திகளை சொல்லலை. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாகவும் அதுபோல் ஆது சமூகம் சம்பந்தமாகவும் சொல்லப்பட்ட செய்திகளை மாத்திரம்தான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நபிமாருடைய வரலாறுகளில் வரக்கூடிய பாடங்களை படிப்பினைகளை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி சூனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.